நவீன வசதிகளுடன் கட்டப்படவுள்ள சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் கட்டிட பணிக்காக தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு மாற்றப்பட இருப்பதாக குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் பழமையான மற்றும் மிக முக்கியமான பேருந்து நிலையமாக பிராட்வே பேருந்து நிலையம் திகழ்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வரும் பேருந்து நிலையமாக திகழ்ந்து வரக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையத்தில்தான் ஒரு காலத்தில் தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதன் பின்னர் கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதால் பிராட்வேயில் இருந்து அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்படுவது நிறுத்தப்பட்டது. இருப்பினும் சென்னைக்குள் செல்லும் பேருந்துகள் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் சில பேருந்துகளும் பிராட்வேயில் இருந்து இயக்கப்பட்டன. வணிகம், மருத்துவம், நீதிமன்றம், ரயில் நிலையம் என அனைத்து முக்கிய இடங்களுக்கு மத்தியில் அமைந்திருப்பதே பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு தனி சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிராட்வே பேருந்து நிலையம் உள்ள இடத்தில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இதன் அருகில் உள்ள குரலகம் கட்டடமும் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகம், மெட்ரோ, புறநகர் ரயில் நிலையம் என அனைத்தையும் இணைக்கும் வகையில் மேம்பாலமும் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையத்தை மாற்றுவதால் அன்றாடம் போக்குவரத்தில் சிரமம் ஏற்படும் என தினசரி பயணிக்கக்கூடிய பயணிகள் தெரிவித்திருக்கின்றனர். நான் இங்கே வருஷக்கணக்காக கிட்டத்தட்ட 10 வருஷமாக இங்கே வந்துகிட்டு இருக்கிறேன். பிராட்வேக்கு பூ வாங்குறதுக்கு, கொள்றதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கிறேன். இப்போ மாற்ற போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கீழாமா பார்த்து இங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொல்லி பேசிக்கிறாங்க. இதுக்கிடையில் நான் அம்பத்தூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கேன். பிராட்வே வரணும்னா நான் எனக்கு தீவுத்தூரில் கொண்டு விடுவாங்களா, இங்கே இறக்கி விடுவாங்களாங்கிறத பற்றி தெரியல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு 3 மாதம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு இங்கே தான் சௌகரியம். பஸ் இல்லாத நாங்கள் இங்கேருந்து வாங்கி நாங்கள் போகணுமா? எங்கள் பஸ்ஸு இங்கேருந்து எடுக்கக்கூடாது. பூ கடையும் இருக்கணும், பஸ்ஸும் இருக்கணும். நாங்கள் வயசானவங்க இதை வாங்கணும், இதை ஏறிட்டோம். நாங்கள் வேறு இடத்துல மாற்றினா நாங்கள் எப்படி போகிறது? நம்மளுக்கு வசதி நல்லா இருக்கணும். இது பஸ் ஸ்டாண்டில் ஒரு 1 hour மழை பெஞ்சாலும் சேரும் சகஜமாக இருக்கும், கன்வீனியன்ட்டே இருக்காது. பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் சுத்தபத்தமாக இல்லை. அது கார்பரேஷன் தான் நடவடிக்கை எடுக்கணும், என்னுடைய பணிவான வேண்டுகோள். பிராட்வே பேருந்து நிலையத்தை நவீன வசதிகளுடன் சீரமைக்க சென்னை மாநகராட்சி 823 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கியுள்ளது. மேலும் தீவுத்திடலில் அமைக்கப்படும் தற்காலிக பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் மாநகராட்சி சார்பில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் விரைவில் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டு 2 அல்லது 3 மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பிராட்வே பேருந்து நிலையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மட்டுமில்லாமல் பல்வேறு சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றி வந்தது. இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தில் நடைமேடை ஓரத்தில் வரிசையாக ஏராளமான சிறு வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். மறுசீரமைப்பு பணிக்காக பேருந்து நிலையம் இடம் மாற்றம் செய்வது பெரும் அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும், இங்கு வரும் பயணிகளை நம்பிதான் தங்களுடைய வாழ்வாதாரம் இருப்பதாகவும் சிறு வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இங்கே கடை அப்பா காலத்துலேருந்து இருக்குது. 40 வருஷம் கடை, இது பழைய கடை. இங்கே இப்போது பஸ் ஸ்டாண்ட் மாற்றுறதா சொல்லியிருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் மாற்றினாங்கன்னா எங்களுக்குலாம் கொஞ்சம் வியாபாரம் அடிப்படும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 கடைக்கு மேலே இருக்கிறாங்க. 200 கடைன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 குடும்பம் இது இருக்குது. இதான் எல்லாருக்கும் பாதிக்கும் தான் பஸ் ஸ்டாண்ட் மாற்றினா. ஆனால் கடைக்காரங்களாம் உங்களுக்கு வேறு இடத்துல தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டில். எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. இது வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வாழ்ந்துட்டான். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு இடித்து கட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அதே சமயத்தில் கடை கொடுக்குறேன்னு சொல்கிற பேச்சுவார்த்தை நடந்து கடை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அந்த இடம் புது இடம் போகிறதுனால இந்த மாதிரி வியாபாரம் நடக்குமா, எங்கள் வர தள்ள முடியுமான்னு சொல்ல முடியாது. 10-12 வயசுலேருந்து இந்த நான் இடத்துல தான் உட்காந்து வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ 80 வயசு ஆகுது. மாற்றின பிறகு தான் நம்மளுக்கு எப்படி வழின்னு அப்புறம் தான் தெரியும். இப்போ புரிஞ்சிக்க முடியல. இந்த வாழ்வாதாரம் இதை வச்சு தான் நாங்கள் பசங்களை படிக்க வைக்கிறோம், காலேஜுக்கு போடுறோம், கல்யாணம் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு வாழ்வாதாரம் உள்ள இந்த வியாபாரத்தை மீண்டும் கடை கொடுத்து மாற்று இடம் கொடுத்து இந்த வியாபாரிகளை வாழ வைக்குமாறு முதல்வர்களை வேண்டுகோள். சென்னையின் பெருமை மிக அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து வரும் பிராட்வே பேருந்து நிலையம் வெறும் இடமாக மட்டுமில்லாமல் வியாபாரிகள் மற்றும் பயணிகளின் உணர்வுகளின் தேக்கமாகவும் இருந்து வருகிறது என்று கூறினால் அது மிகையாகாது.